இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 நான் வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். யார் இருவரும்? சகரியா என்னும் ஆசாரியன், அவருடைய மனைவியாகிய எலிசபெத். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறவர்களாய், அவருடைய வழிகளின்படி நடக்கிறவர்களாய், குற்றமற்றவர்களாய், நீதி செய்கிறவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அருமையான ஒரு பெற்றோர்கள். வேதத்தில் அவர்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிற விதம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சோ அவர்கள் போய் ஜெபிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது உடனே பதில் வரவில்லை. நாட்கள் சென்றது. அவர்கள் கூட அதை மறந்து விட்டார்கள். ஒரு நாள் காபிரியல் தூதன் அந்த சகரியா என்கிற அந்த ஊழியரை சந்திக்கிறார். சந்தித்து வேண்டிய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய மனைவி குழந்தை இல்லாமல் மலடியா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரியமாய் வாழ்கிறார்கள், குற்றமற்றவர்களாய் இருக்கிறார்கள், கர்த்தருடைய நியமங்களின்படி கட்டளையின்படி நடக்கிறார்கள். ஆனாலும் ஒரு குறைவு. அநேகருக்கு கேள்விகள் வரும். ஏன் நான் உண்மையாகத்தானே இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் பொறுமையாகத்தானே இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமானது தான் செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த இடத்துல குறைவு, ஏன் எனக்கு இது நடக்குது? எல்லாம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜெபிக்கிறோம், சில ஜெபம் கேட்கவில்லை, உடனே அவ்வளவுதான் முடிவு எடுத்துவிட. ஜெபம் ஒருபோதும் சாவதில்லை, அதற்கு ஜீவன் உண்டு. குறித்த காலம் வரும்பொழுது தேவன் ஒரு குழந்தையை கட்டளையிடுகிறார். அதுதான் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் அசைக்கிறார். அந்த அளவு வல்லமையா தேவன் பயன்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசுவை சாட்சி பகருகிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். பாருங்கள், எவ்வளவு மேன்மையான ஒன்று. அந்த ஜெபிக்கிற, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிற பெற்றோரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த குழந்தை சாதிக்கக்கூடியதாய், ஆண்டவர் நாமத்தை உயர்த்தக்கூடியதாய், மகிமைப்படுத்தக்கூடியதாய் விளங்கி இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் பெற்றோர்களாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு சர்வே, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே நடத்தின ஒரு பெரிய புள்ளியியல் நிபுணர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார். அவர் உலகம் எங்கும் பல பகுதிகளில் பல காரியங்கள்ல அதை நல்லா இதை பார்த்து எல்லாவற்றையும் ரிசர்ச் பண்ணி அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், உலகத்திலே பல்வேறு பயனுள்ள நற்குணசாலிகள், நற்செய்தியாளர்கள், இயக்க தலைவர்கள் எல்லாம் ஜெபிக்கும் குடும்பங்களில் இருந்துதான் உருவாகி இருக்கிறார்கள். அதாவது தாயும் தந்தையும் ஜெபிக்கும் பழக்கம் எங்கெங்க இருக்குதோ, அதாவது தகப்பன தாய் நல்லா ஜெபிக்கிறவளா இருந்தா அவங்க மூலமாக உருவாக்கப்படுகிற குழந்தைகள் சாதிக்கிறவர்களாய், பெரிய பெரிய தலைவர்களாய், மாற்றத்தை ஏற்படுத்துவர்களாய் இருப்பார்களாம். அந்த சர்வே அதுதான் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் சமுதாயத்துல சாதிக்கிறவரை கர்த்தருடைய வல்லமையை கொண்டுவர்களாய் மாறணும்னா பேரண்ட்ஸ் பல அட்வைஸ் கொடுக்கலாம், பல காரியங்களை புலம்பலாம், இப்படி இருக்கு அது சரியில்லைன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறவர்களாய் இருந்தமானால் நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களா இருப்பாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நீர் விரும்புகிறீர், ஏற்படுத்திக் கொள்ள முடியாது நீர் எதிர்பார்க்கிறீரப்பா. அன்று சகரியா எலிசபெத்துடைய ஜெபத்தை நீங்க கேட்டீங்க. குறித்த காலம் நீ அருமையான ஒருவேளை அவளுக்கு அது டிலேயாக தெரிஞ்சிருக்கலாம், வயதாகிவிட்டது, காலங்கள் கடந்தாலும் நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் யோவான் ஸ்நானன் பெஸ்டா இருந்துச்சுப்பா. வல்லமையான ஊழியராய் உமக்கு முன்பாக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார் நீ அனுப்பினீங்க. அசைச்சிட்டு போனாங்க. அதே போல இந்த நாட்களிலும் ஜெபிக்கிற பெற்றோர்களை எழுப்புங்க. எங்கள் பிள்ளைகளை அப்ப அந்த உலகத்துல ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவதற்காக எவ்வளவோ காரியங்களில் பிரயாசப்படுகிறார்கள், எவ்வளவோ எஃபர்ட் போட்டாலும் ஆனால் ஜெபிக்காவிட்டால் பயன் ஒன்றும் இல்லையே. இந்த நாளிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறவர்களாய், எல்லாவற்றிற்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கக்கூடிய இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றிலிருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை வேண்டி உம் பாதம் வந்தே. சோராது
ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி